அண்ணன் ஊருக்கு வர்றது 10 லிட்டர் கல்லை வாங்குறது எப்படி இருக்கு? 10 லிட்டர் கல் எடுக்கணுமா? இப்போ இருக்கிறேன் மாலை நேர கல் வாங்குறது, கல்லை எடுத்து பயங்கரமாக இப்போ அங்கே ஒரு அடி அடிக்கிறது. ஆஹா ஆஹா காளியாத்த ஒரு தாய்ப்பால் சிறப்பு. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. கல்வியோடு கொண்டாடு. அதாவது கரூர் சம்பவத்தில் உயிரிழந்து 31 குடும்பத்துக்கு விஜயண்ணா வந்து கவர்மெண்ட் வேலை கொடுத்தாரு. அதை வந்து ஏன் கொடுக்கணும், இவங்க தியாகிங்களா, அதை எப்படி கொடுக்கலான்னு சொல்லிட்டு அரசு வேலை கொடுப்பீங்களான்னு சொல்லிட்டு போய் கேஸ் போட்டு இவர் அந்த நொன்னா தான் கேஸ் போட்டு அதுக்கு வந்து தீர்ப்பு வழங்கியாச்சு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த மகிழ்ச்சியில் அண்ணன் வந்து கல் குடிச்சிட்டு இருக்காரு. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காரு. அண்ணன் வந்து சும்மா ஒரு கிளாஸ்லாம் குடிக்கல, காளியாத்தா பாலாம் ஓகே குடி அது ஒரு கிளாஸ் குடிச்சா காளியாத்தா பால் அதில் 20 லிட்டர் குடிக்கிறாரு. போய் தானே குடிக்கிறாரு, கல் குடிக்கிறாரோ இல்லை கலந்து குடிக்கிறாரோ யாருக்கு தெரியும், அவருக்கு தான் தெரியும். நீ குடிப்பா அடுத்து 2031 கண்டிப்பாக இந்த 20 லட்சம் ஓட்டா அடுத்த அது கூட வராது. ஏழை மக்கள் வயிற்றுல அடிச்சுட்டு நீ இப்போ கல் குடிக்கிற, கண்டிப்பாக உனக்கு இதெல்லாம் இதோட பலன் வந்து உனக்கும் உங்கள் நொன்னனுக்கும் வைப்பாங்க. ஆப்பு மக்கள் இரு மதிச்சுப்படு. அவன் கவர்மெண்ட் வேலைக்கு காசு கொடுத்து லஞ்சம் கொடுத்துட்டு உள்ள வேலைக்கு போகிறான். அவனெல்லாம் விட்டுட்டு இந்த உயிரிழந்த குடும்பத்துக்கு நல்லா யோசிப்பாரு. உயிரிழந்த ஒரு உயிர் போச்சு வீட்டில், மனிதாபிமானம் அடிப்படையில் கூட கொடுத்து இது பண்ணிடலாம். அது கூட உனக்கு இல்லைடா. அது உங்களோட இதுக்கே இருக்காதே, உங்களோட கட்சிக்கே இருக்காது அந்த மனிதாபிமானமே இல்லை. அதனால உங்ககிட்ட பேசு தப்பு. நீ குடி, நீ மகிழ்ச்சியாரு. இதோட விளைவு பக்க விளைவுகள் 2031 மக்கள் தக்க பதிலடி. இப்போ மட்டும் இல்லை, கருவில் நீங்கள் எப்பவுமே ஜெயிக்க மாட்டீங்க. நாங்கள் நின்னா கூட உங்களுக்கு கார்த்து போய் அனுப்பாங்க, உங்களை உள்ளே சேர்க்க மாட்டாங்க. பாருங்க, சந்தோஷமா படுறீங்க, படுங்க. உங்கள் நொன்னனுக்கும் உனக்கு பெரிய ஆப்பு வைப்பாங்க பாருடா. போ மூட்டை குப்பி குடிகாரனா ஏய் சீப்பேன்.